ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு vlog பார்க்குறோம். அது போக நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் பற்றின சின்ன அப்டேட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு புதன்கிழமை எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். புதன் இல்லாட்டி வியாழன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இந்த 2 நாளாவே வந்துட்டு ரொம்ப பிஸியான ஒர்க் வந்து நம்ம போயிட்டுருக்கு. அதனால நம்ம கடையிலயும் அதிகமா இருக்க முடியறதில்ல என்னால. நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எந்த மாதிரியான ஆரி ஒர்க் அப்படிங்கிறது, அதில ஆரி ஒர்க்ல ஒரு சின்ன டிப்ஸ் அத பத்தின வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால வந்துட்டு இது என்ன கிழமைன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இன்னைக்கு வந்துட்டு நார்மலான ஒரு விளாக் தாங்க. வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. என்ன அப்டின்னா, நம்ம எப்படி சொல்றது? அந்த சிஸ்டம் இருந்துச்சு இல்லைங்களா? நம்மளோட கம்ப்யூட்டர் இருந்துச்சு இல்லைங்களா? அதுல வந்துட்டு ஒரு 2, 3 வீடியோ வந்து எடுத்து வச்சிருந்தேன். இந்த பாடியிலேருந்து டைரக்ட்டா அளவெடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். எடுத்திருக்கேன். நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லன்னா கமெண்ட்ல யாருக்காவது சொல்லியிருப்பேன். ஏன்னா 2, 3 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் அத தான் சொல்லியிருந்தேன். அதனால அந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அது போக ஒரு 2, 3 வீடியோ எனக்கு வேற மறந்து போச்சு என்ன வீடியோ எடுத்தேன்னு சொல்லிட்டு. அது எடுத்து வச்சிருந்தேங்க. அது என்னாச்சுன்னா, தம்பி அக்கா பையன் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா? நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி. ஸோ எடுத்து வச்சானா, அவன் வந்து இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்து ஒண்ணு வச்சிருந்தான். அது வந்து ரொம்ப கம்மி ஸ்டோரேஜ் தான். எனக்கு அது ஞாபகம் இல்ல. ஸோ அதுல வந்துட்டு போட்டுட்டு, அது போக மீதி இருக்கிற வீடியோஸ் வந்துட்டு என்கிட்ட ஒரு பழைய ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு இருந்துச்சு. அது வந்து 250 ஜிபின்னு நெனைக்கிறேன். ரொம்ப சின்னதா 128, 256 அதுதான் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ மீதி வந்து அதுல போட்டிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன், "கண்ணு நீ அதிலேயே போட்டு வச்சுக்கோ. நம்ம லேப்டாப் வாங்குனதுக்கப்புறம் நீ வந்து அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இதுல மாத்தி விட்டு போட்டு விட்டு போயிரு கண்ணு" அப்படின்னு. சரிண்ணா. அப்புறம் அவனோட ஹார்ட் டிஸ்க்ல வந்து அவ்வளோதான் பத்துச்சாமா. அப்ப நான் அதுல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அம் அ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே, அதாவது எங்களோட பெர்சனல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இவனோட ஹார்ட் டிஸ்க்ல வந்து இருந்துச்சு. அது ஒண்ணு தாங்க இருந்துச்சு அவனோட ஹார்ட் டிஸ்க்ல. ஏன்னா அதுவே அம் எவ்வளோ ஜிபி 67 ஜிபி என்னமோ சரியா ஞாபகம் இல்ல. அதாவது எங்களோட பெர்சனல் ஃபோட்டோஸ் தம்பிது, பாப்பாது அந்த மாரி நெறைய பிக்சர்ஸ் அதுல இருந்துச்சா, அதுதான் பத்துச்சு. அப்புறம் என்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு இந்த வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க. நெறைய அந்த டெம்ப்ளேட்ஸு அந்த மாரி நெறைய வச்சிருந்தேன். இப்ப என்னன்னா, அது எல்லாமே இப்ப இல்ல. ஹார்ட் டிஸ்க்ல எடுத்து வச்சிருந்தேனா, லேப்டாப் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா, அந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் அந்த கேபிள் அத அவன் அப்படியே செட் அவனே வச்சிருந்தான். அதுல இருக்கிறத எடுத்து லேப்டாப்ல போட்டு குடுத்துட்டான். அது வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க். அது பழைய மாடலா, அதுக்கு வந்து போடுறதுக்கு அது ஒரு கேபிள் வேணுமா. அந்த கேபிள் இல்ல. ஸோ அதனால இப்ப அந்த அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாவ இப்ப லேப்டாப்ல கொண்டு வர முடியல. போச்சா? ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப அந்த வீடியோ இன்னொருக்கா எடுக்கோணும். அன்னைக்கு எடுத்து வச்சிருந்ததெல்லாம் இப்ப வேஸ்ட் தான். ஏன்னா, இப்ப என்ன எடுத்து வச்சிருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஒண்ணு வந்து பாடியிலருந்து டைரக்ட்டா எடுக்கிறத எடுத்து வச்சிருந்தேன். அது போக கட்டிங் வீடியோஸ ஒரு 2, 3 வச்சிருந்தேங்க. அந்த சைஸ் வாரியா வந்து பிளவுஸ் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு 2, 3 வீடியோ வந்துட்டு அது வேற எடுத்து வச்சிருந்தேன். அது கூட பிரச்சனை இல்ல. மறுபடியும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நெறைய பிளவுஸ் கட் பண்றோம். அதனால அது கூட எடுத்துக்கலாம். ஆனா பாடியிலிருந்து அளவு எடுக்கிறத நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அவ பாடியில இருந்து தான் எடுத்து அவங்க வச்சிருந்தேன். இப்ப அது போச்சு. சரி, அதனால இன்னொருக்கா எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்றது? ஸோ அதனால நெறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, "அக்கா நீங்க கட்டிங் வீடியோஸ் எல்லாம் போடவே இல்லையேங்க்கா. லேப்டாப் வந்ததுக்கப்புறம் போடுறீங்க, இன்னும் போடலையே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப்ல நெறைய எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட் தான் நான் வந்து இன்னைக்கு சொல்றேங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எடுப்போம். கண்டிப்பா வந்துட்டு வீடியோஸ் போடுவோம். இப்ப வந்து நான் சொல்லியிருக்கேன் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லோக்கல்ல. அதனால கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு வேலை இருக்கிறதுனால, நம்மனால கட்டிங்க்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா டைம் இருக்காதுல்ல. நம்மளும் அவசர அவசரமா கட்டிங் பண்ணுவோமா, அதனால டைம் இருக்காதா, அதனால நான் எந்த வீடியோவும் இந்த கட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ எதுவுமே இந்த இடைப்பட்ட நாள்ல நான் எடுக்கல. கும்பாபிஷேகம் வந்துட்டு ஏப்ரல் 24ஆம் தேதி. இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்ல. அ 9 நாளோ என்னமோ தான் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால அது 24ஆம் தேதி வரைக்கும் நம்மனால வந்துட்டு வீடியோ போடுறதே, அதாவது மிஸ் பண்ணாம ரெகுலரா போடுறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ என்னால கட்டிங் வீடியோ வந்துட்டு கண்டிப்பா போட முடியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் கும்பாபிஷேகம் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்புறமா போடுறேன். சரியா? பார்க்குறேன். அதுக்குள்ளார அந்த பொண்ணு ஃப்ரீயா இருந்தான்னா, அவகிட்ட மறுபடியும் கேட்டு
அளவு எடுக்கிறது வேணா எடுத்து வைக்கிறேன். இல்லன்னா அப்புறம் கும்பாபிஷேகம் முடிய வரைக்குமே வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மாரி உண்மையாவே சங்கடமா போச்சு. அடடா! கஷ்டப்பட்டு எடுத்து இப்படி வெட்டியா போச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானு இல்லாட்டி இதையெல்லாம் அதையும் இவனுல போட சொல்லியிருப்பேன். இல்ல பத்தலைங்காட்டி தான் போடல. இல்லாட்டி அவனோட ஹார்ட் டிஸ்க்லயே போட்டு வச்சிருப்பானோ என்னமோ! இதுலன்னா முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ மாதிரி அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபோல்டர்ல வச்சிருந்தேன். இப்ப அதையும் காணோம். அதுவும் மேபி அதுல தான் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அது எப்படின்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து, அவங்கிட்ட குடுத்து தான் அவங்களோட சிஸ்டத்துல வந்து காப்பி பண்ணிக்க சொல்லி, அப்புறம் ஒரு வேள அது ரொம்ப முக்கியமானது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்புறம் நம்ம பென் டிரைவ்ல கீது போட்டு எடுத்துட்டு வந்துக்கோணும். ஸோ அதனால ஓகே. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பா கட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம வந்துட்டு போடுறோம். ஸ்டிச்சிங்கும் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச்சிங் எடுக்கவும் நான் ட்ரை பண்றேன். அண்ணாகிட்ட எப்படியாவது கெஞ்சியாவது கேட்டாவது நான் வந்துட்டு கண்டிப்பா வந்து ஸ்டிச்சிங்கும் போடுறேன். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு 15, 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கடைக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு டெய்லர் ஒருத்தங்க வராங்க. நான் அத முன்னாடியே உங்களுக்கு சொல்லலான்னு தான் இருந்தேன். ஏற்கனவே அவர் பெரியவர் வந்துட்டு அப்புறம் திடீர்னு வேண்டான்னு சொல்லியாச்சா, அப்புறம் இவங்க வேற எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களா என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு சரி ஏன் சொல்லாட்டி, அப்புறம் ஒரு வேளை ஒரு வாரம் வந்துட்டு அப்புறம் வரலைன்ட்டாங்கன்னா, திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு கிடக்கணுமல்ல. அதனால சரி சொல்ல வேண்டாம் பார்க்கலாம். வந்தாங்கன்னா ஒரு 15, 20 நாளைக்கு வரட்டும் அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அப்புறம் அவிங்க வந்து கொஞ்சம் தூரமா இருந்து வரணுமா, அவங்க ஊர்ல இருந்து வரதுக்கு பஸ் வசதி வேற ரொம்ப சிரமம். அதனாலயே அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களான்னு நானு இப்போ நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 20 நாள் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்லா ஸ்டிச் பண்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அதெல்லாம் அப்பப்ப கிளியர் பண்ணிக்கிறாங்க. சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு மெயினா அதுதான் தெரிஞ்சே ஆகணுங்கிறது இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அத அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆம், அ அதுதான். நான் அத சொல்லணும்னு நெனச்சேன். அது சொல்லல. சரி இன்னைக்கு அத சொல்லிறலாம் அப்டின்ட்டு தான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அவர் பெரியவர் வந்ததையெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதனால இதையும் சொல்லணும் இல்லையா? அதனால தான். ஆக்சுவலா இப்ப என்னன்னா, முந்திய நாள் வந்துட்டு நாங்க திடீர்னு வந்து டவுன் போயிருந்தோம். ரொம்ப எமர்ஜென்சியா. என்னன்னா, நம்ம வந்து சுடிதார் வந்து சேல் பண்றோங்க. சுடிதாரும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் ஸ்டாக்கே வாங்கி வச்சிருந்தோம். பியூர் காட்டனு, சிந்தட்டிக்கு, அப்புறம் வந்து செமி காட்டன் மாதிரி. அதாவது டாப்பும் பேண்ட்டும் காட்டனா இருக்கும். ஷால் மட்டும் சிந்தட்டிக்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சுடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் நம்மளால ஸ்டாக் எடுக்க முடியறது இல்லையா? எங்க ரொட்டேஷனுக்கே காசு பத்த மாட்டேங்குது. ஏதாவது ஒரு செலவாயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பத்தல. அப்புறம் நம்ம ஸ்டாக் நின்னு போயிரும். ஒரு 2, 3 நைட் சுடிதார் எல்லாம் நின்றுச்சுனாவே, நமக்கு ஒண்ணும் பெருசா அதுல நிக்காது. ஏன்னா சுடிதார்ல நமக்கு ஒண்ணும் பெரிய லாபமே வராது. என்னன்னா, அட எடுத்தா ஏதாவது நம்ம கடைக்கு வரவங்க எடுத்தா நம்மகிட்டயே தைக்க குடுப்பாங்கல்ல. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அது பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில கொஞ்ச நாள் பண்ணவே இல்லையா, அப்புறம் நைட்டி ஓரளவுக்கு போறதுனால நைட்டி பீஸ் மட்டும் ரெகுலரா எடுத்துட்டே இருப்போம். அப்புறம் அன்னைக்கு போயிருந்தப்ப அந்த நைட்டி எடுக்கிற கடையிலேயே தான் சுடி எடுப்போம். குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஸோ அதனால எடுப்போம். அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஹிந்திக்காரங்க சேட்டாமோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடை தான் அது. அப்புறம் அவர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாரி என்னங்க ஜி பண்றது? வேணும். அப்புறம் ஆனா என்னால ஸ்டாக் வேற இப்படி எடுத்து வைக்க முடியலைங்க ஜி. இன்னும் 4 சுடி வேற கையில இருக்கு. அதுவே என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவிங்க சொன்னாங்க, சரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்க வந்து நாங்க இந்த மாதிரி டெய்லி பிக்சர் அனுப்பிச்சுருவோம். நீங்க பார்த்துட்டு அ ஓ ஆர்டர் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏன்னா ஈரோடு தானே ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. அதனால நீங்க வந்து கூட எடுத்துட்டு போய் குடுத்துருங்க ஜி. உங்களுக்கும் வந்து கையில எதுவும் பீஸ் நிக்காது. கை நட்ட ஆகாது. கஸ்டமருக்கும் குடுத்த மாதிரி இருக்கும். அப்டின்னாங்க. இது ஒரு நல்ல பெரிய கடை தான். நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்டாக் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு கம்மி. மேபி அதுலயும் ஸ்டாக் இல்லாம போகலாம். அது ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நெறைய இருக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குவாலிட்டி பெஸ்ட்டா இருக்கும் ரொம்ப. ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கோமா, பரவால்ல இப்போ நான் கூட என்ன நெனச்சேன்னா, ஐயோ! இது எப்படி எடுப்பாங்களோ? ஏன்னா சாரியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் நமக்கு போகும். ஏன்னா நம்ம செய்யறதே பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால கொஞ்சம் கம்மியா தான் மூவ் ஆகுமா, அதனால சுடி எப்படி எடுப்பாங்களோ தெரியல அப்படின்னு ஒரு மாரி கன்ஃப்யூஷன்ல தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா உண்மையாலே இப்ப வரைக்கும் ஒரு 20 சுடி எடுத்துட்டேங்க. ஃபுல்லா சிந்தடிக் தான் நெறையா. காட்டன் வந்து ஒரு 4 சுடி மட்டும் தான். ஸோ சிந்தடிக் மட்டும் ஒரு 12, 13 சுடி போயிருக்கு. அதுக்கு என்ன பண்ணோம்னா, அது இப்படி கேட்குறாங்க இன்னைக்கு கேட்டு செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துருவோம். ஏன்னா அத வந்து ரொம்ப டிலே பண்ண மாட்டோம். அப்படி ரெகுலரா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இப்ப டவுன் போற மாதிரி ஆயிடுது. ஸோ
ஸோ அப்படிதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் போயிருந்தோம். போயிட்டு சுடி எடுத்துக்கிட்டு அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்ல வந்துட்டு 6 சுடின்னு நினைக்கிறேன். சாரி சாரி சிந்தட்டிக்ல வந்துட்டு 4, காட்டன்ல 4, மொத்தம் 8 சுடி எடுத்துட்டு வந்தோம். காட்டன் சுடி நல்ல வெயிட்டுங்க. டாப்பும் பாட்டமும் வந்துட்டு 2.25 மீட்டர் இருக்கும். ஷால் வந்து 2.5 மீட்டரு. நல்லா சாஃப்ட், குவாலிட்டி பெஸ்ட்டா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பெரிய கடையிலயும் கிடைக்கும் இந்த பீஸு. பெரிய கடையில எவ்வளோ நமக்கு ப்ரைஸ்ன்னு பெருசா தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ வாங்குறோமோ அதில் சும்மா ஒரு மைல்டான ஒரு இது மார்ஜின் வச்சு தான் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு அதுக்கு மேலே இங்கே வைக்க முடியாது. நம்ம வீட்டில் இருந்து பண்ணுறவங்க இந்த மாதிரி சின்னதாக பண்ணுறவங்களுக்கு அதுக்கு மேலே வைக்க முடியாது. கடையில் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க பல்காக எடுப்பாங்க. பீஸ் எல்லாம் 100 பீஸ் 200 பீஸ்ன்னு கடைக்காரங்க எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கும். பட் நம்ம வந்து 1, 2 பிஎல் எடுக்கிறப்பெல்லாம் நமக்கு அவ்வளோலாம் லோவாக கிடைக்காது இல்லையா? அதனால சும்மா மைல்டாக ஒரு மார்ஜின். என்னன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வந்துட்டு எடுப்பாங்க, தைப்பாங்க நிறைய. ஸோ தைக்கிறதுக்கு வரும். அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால அதுக்கு தான் நேற்றுக்கு போயிருந்தோம். அப்புறம் போயிட்டு வந்துட்டு நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திடீர்னு கிளம்பிட்டோம். அப்புறம் லேட் ஆயிடுச்சா அந்த லைனிங் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் அதெல்லாம் எடுத்து வைக்காம இருந்துச்சுன்னு இன்னைக்கு அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ரெகுலரா கட்டிங் இன்னைக்கு பேட்டர்ன் வந்து 2 பேட்ச் ஒர்க் தைச்சோம். ஸோ அதுக்கு தான் கட்டிங் போட்டிருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா அந்த கும்பாபிஷேக வேலைன்னு அது என்ன ஆகும்னே தெரியலைங்க. கொடுமை கேளுங்க. இந்த பொம்பளைங்களையும் சொல்றதுக்கு இல்லை. ஏங்க கும்பாபிஷேகம்னா செட்டு சேரீ எடுக்கிறாங்களாமா. செட்டு சேரீ எடுத்தாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு வரணும் நீங்களே சொல்லுங்க. அப்புறம் சொன்னாலும் சொல்றாங்கறீங்க, எங்களையே குறை சொல்றீங்கங்கிறீங்க. டெய்லர்வுட் வந்து யாருமே சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவியவியல் திறமைக்கு தகுந்த மாதிரி வேலை இருந்துகிட்டே தானே இருக்கும். அப்புறம் கடைசி நேரத்துல கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு தைச்சு கொடுத்தே ஆக வேணும் ஒத்த காலில் நிற்க வேண்டியது. அப்புறம் நாங்க தூக்கத்துக்கு எடுத்துட்டு சோறு திங்காது இங்கே சண்டை போட்டுக்கிட்டு தைக்கலைன்னா நான் சத்தம் போடுவேன் இவங்க அப்பாவை. இப்படி பண்ணிட்டு நாங்க சண்டை போட்டு நாங்க தைக்கிறதா இருக்கோம். அவங்க இப்ப இன்னும் பாருங்க 1 வாரம் தாங்க கரெக்டா இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி. சாரி இங்கிலீஷ் தமிழ் 1ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதியா? நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன். எனக்கு தமிழ் மறந்துடும். இங்கிலீஷ் 14ஆம் தேதியா? கரெக்டா 24ஆம் தேதி கும்பாபிஷேகம். ஸோ பாருங்க இன்னும் 10 நாள் 10 நாள்னா 10வது நாள் கும்பாபிஷேகம் வந்துடும். இன்னும் 9 நாள் தான் இருக்குதுங்க. இன்னைக்கு வரைக்கும் சாரி வரல. கேட்டா இன்னும் வரல, போய் எடுத்துட்டு வரல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் நாங்க எப்ப கொண்டாந்து கொடுத்து எப்ப தைப்பேன்னு பாருங்க. நான் நினைச்சேன் சரி கும்பாபிஷேகத்துக்கு தைக்க கொடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க இல்லையா? நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் கையில காசு சேர்ந்துரும் இல்லையா? நார்மலா நாளையில தைக்கிறத விட இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தைச்சா நமக்கு வந்து தைச்சோடனே மெட்டீரியல் போயிடும். ஸோ கைக்கு காசு வந்துடும். அப்புறம் கவுன் வேற இருந்துச்சு. ஒரு 15 கவுனு 16 கவுனு என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஃப்ராக் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி எப்படியோ அதுவும் ஸ்டிச் பண்ணி ஒரு 10ஆம் தேதி கொடுத்தாங்கன்னா கூட ஒரு 10, 12 ஏன் 14 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம ஓரளவுக்கு தைச்சுக்கலாம். ஓரளவுக்கு காசு வரும். ஒரு இவ்வளோ அமௌண்ட் ஒரு தோராயமா வரும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா கணக்கு போட்டு வச்சிருந்தேன். அந்த பணத்துக்கு வேற செலவும் வேற கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். நான் எப்பேற்பட்டவனும் பாருங்க. நம்மளாட்ட மிடில் கிளாஸ் எல்லாம் அப்படித்தானுங்க இருக்கும். ஸோ அப்படி போட்டு வச்சிருந்தா கடைசியில் என்னன்னா இன்னும் சாரி வரல. இவங்க அப்பா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. இனிமேட்டுக்குள்ள கொண்டாந்தாங்கன்னா தைக்க முடியாது, ஒன்றும் முடியாது, காசு எல்லாட்டி போயிட்டு போகுது இருக்கிற துணி இவங்க தைச்சு கொடுத்தாலே போதும், அதுவே தைச்சு கொடுக்க முடியாது, சிரமமா இருக்கிறோம். இவ பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இவ்வளோ ஒரு அசால்ட்டா இருக்காங்க. டெய்லரோடலாம் அப்போ அவங்களெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்களா? கொண்டாந்து கொடுத்தோன்னே மட்டும் தைச்சு கொடுன்னு நச்சு பண்றாங்க. கடைசி நேரத்துல கொண்டாந்து கொடுத்தா நம்ம எப்படி தைக்க முடியும்? எத்தனை தைக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். நாம தூக்கத்துக்கு எடுத்துட்டு எத்தனை சிரமப்பட்டு கிடப்போன்னு. ஸோ அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு வாங்காத. ரொம்ப முக்கியமான கஸ்டமரு, நம்மளை தவிர எங்கேயுமே போக மாட்டாங்கன்னா வாங்கு. இல்லாட்டினா அந்த மற்ற கஸ்டமருக்கெல்லாம் தயவு செய்து வாங்காத. நமக்கு துணி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கடைசியில் நாம சண்டை போட்டு கிடப்போன்னு. நீ நொணம்ப தைக்கலினாலும் நீயும் பேசுவ. நீ எதுக்கு தேவையில்லாம யாரையும் கூட்டிட்டு இருக்கிற அப்படின்னு இவர் வேற சத்தம் போட்டு கிடக்குறாரு. தினம் தான் திட்டிட்டு கிடக்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இது இன்னுமே சொல்ற. அடுத்து தினம் ஃபோன் பண்றாங்க. தினம் ஃபோன் பண்ணி ஆனா செட்டு சேரி வந்துருங்கன்னா நாளைக்கு வந்துருங்கன்னா நாளானைக்கு வந்துருங்க சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா கொண்டாந்து வட்டக்கணப்பா கண்ணுலயே காட்டல அந்த செட்டு சேரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ராக்குக்கு அப்படித்தான். ஏன்னு நீங்களே சொல்லுங்க. ஃப்ராக் தைக்கிறது ஒரு நாளையில எத்தனை ஃப்ராக் தைக்க முடியும் சொல்லுங்க. முதல்ல ப்ளீட் டைப்பு தான். ப்ளீட் டைப்புனாலும் இப்போ ஒரு தடவை ப்ளீட் வச்சு அப்படியே கரெக்டா ஒரு 20 இன்ச்சு இடுப்புனா 20 இன்ச்சுக்கு அப்படியே ப்ளீட் வச்சிருவோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை பிரிச்சு அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் டைம் எடுக்கும் இல்லையா? அதுக்கு அப்படிதான் இப்போ வரைக்கும் 2 செட்டு தான் வந்திருக்கு. அதை வச்சுதான் அவங்க வந்துட்டு சாம்பிள் வச்சுதான் பீஸ் ஆர்டர் போட்டிருக்காங்களாம். மீதி எல்லாம் இன்னும் வரல.
அப்புறமா இப்ப அது குடுக்குறப்பவா சொல்லியிருக்கணும், அண்ணா இது வந்து சாம்பிளுக்காகங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. இதை காட்டி தான் அவங்க வந்துட்டு வேணும்னா தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க, அவங்க செட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. சும்மா குடுத்துட்டு, அப்புறம் அதுல இடையில வேற பீஸு இப்ப மறுபடியும் பீஸ் வந்தது மாறிடுச்சுங்க. இன்னும் தைக்கலில குடுங்க. கொண்டு போய் குடுத்துட்டு வேற பீஸ் ஒட்டுக்கா அப்படியே எடுத்துட்டு வந்துருன்னு வேற சொல்லியிருந்தாங்க. நான் லைனிங் எல்லாம் வேற எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த கலரு நம்மளுக்கு அதிக யூஸும் ஆகாது அந்த லைனிங்கு. இருந்தாலும் சரி என்ன பண்றதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து வாங்கிட்டு போங்கன்னு. அப்புறம் வரல. அப்புறம் அவியலாவது கூப்பிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு சொல்லல. அப்புறமா ஏன்னு வரலன்னு கேட்டா, இல்லைங்கக்கா அதே பீஸ் கிடைச்சிருச்சு. மாத்தி தரேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 டேஸ்ல மாத்தி தரேன்ட்டாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் அதுக்கும் ஃப்ராக்குக்கு தேவையான மெட்டீரியலும் இன்னும் வரல. அந்த 2 பீஸ் தான். அப்புறம் அண்ணா சொல்லிட்டாங்க, நாளைக்கு தைச்சிடலாம் அந்த 2 பீஸ. தைச்சு கொடுத்துடலாம். அப்புறம் ரெகுலரா எப்படியும் 1, 2 பேர் அளவு கொடுக்க வந்துட்டே தான் இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கிறப்ப பிக்சர் நாம தைச்ச ஃப்ராக்கத்தான் அவங்க மாடலே காட்டியிருக்காங்க. நம்ம ஒரு கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்துருந்தோம். அதையே தான் இப்ப தைக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்கு மட்டும் போட் நெக் சொன்னாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்புறம் அது போட்டோலயே காட்டிட்டு இதுதான் சொல்ல வேண்டியதானே. அப்புறம் என்னத்த நாங்க ஒருக்க சாம்பிள் வேற தைச்சு காட்டுறது. அப்ப சாம்பிள் எப்ப தைச்சு காட்டி அதை அவங்க எப்ப செலக்ட் பண்ணி சொல்லி சரி எனக்கு வேணும் வேண்டாம்னு கஸ்டமர் எப்ப சொல்லி அப்ப எப்ப கொண்டாந்து கொடுத்து நாங்க எப்ப தைக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. அதை கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம முன்னாடியே தைச்சு வாங்கிக்கணும்னு யோசிக்கணும்ல. சரி டெய்லர் வீட்டுக்கு நிறைய வேலை இருக்கும். இப்போ இவங்க மாதிரி எத்தனை பேர் வந்துட்டு நம்ம பிளவுஸ் கொடுக்குறவங்க. இதுல என்ன கொடுமைனா செட்டு சாரி வருது செட்டு சாரி வருதுன்னு நிறைய பேர்த்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 நாளா நாங்க இப்போ இன்னைக்கு கொடுத்து 2 நாளைக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா, அவங்களுக்குலாம் வாங்கவே இல்ல. இல்லைங்க செட்டு சாரி இன்னைக்கு குடுத்துருவாங்க, நாளைக்கு குடுத்துருவாங்க. எங்கனால தைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியே நாங்க திருப்பி குடுத்துட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம். இவங்கள நம்பி வந்த வேலையும் போச்சு. இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அது தவிர வேலை நெறைய கிடையாது. ஏன்னா பெண்டிங் வேலை ஏகப்பட்டது கிடக்குது. தைச்சுட்டே இருக்காங்க அண்ணா. ரெகுலரா தைச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் தைக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் குமிஞ்சு போய் தான் கிடக்குது. அடியில டேபிள்ல கவர் பை எடுக்க முடியாத அளவுக்கு தான் துணி கிடக்குது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கடவுள் புண்ணியத்துல நம்ம அந்த அளவுக்கு நமக்கு துணி இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் வந்த எத்தனை கஸ்டமருக்கு நான் வேண்டாம் வேண்டாம்னு திருப்பி அனுப்புனேன் தெரியுமா? சரி அவங்க கொண்டாந்து குடுத்துட்டா டக்குன்னு நாம எப்படி தைக்க முடியும்? இவ்வளவு பிளவுஸ் கிட்டத்தட்ட 100 பிளவுஸுக்கு மேல சொல்லியிருந்தாங்க வரும் அப்படின்னு. 100 பிளவுஸ்ன்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. எத்தனை தைக்க முடியும்? அப்புறம் டைமும் இல்ல. கடைசியில பார்த்தா இப்ப வரைக்கும் கொண்டாரல. என்ன நடக்குமோ சரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாம கணக்கு போட்டது ஒண்ணு. இது நம்ம கடைசியில துணியே நம்ம கும்பாபிஷேக துணி தெப்பமான்னு கூட எனக்கு தெரியல. அப்படித்தான் ஓடிட்டு இருக்குது. என்ன நடந்தாலும் சரி போங்க. காசு வந்தா வருது. அப்புறம் வராட்டி போகுது. நம்ம இருக்கிற காசு அப்புறம் இருக்கிற தைச்சு கொடுத்து பெண்டிங்லாம் இருக்கிற தைச்சு அவிய வேற எல்லாம் கேட்டே கிடக்குறாங்க. சீக்கிரம் தைச்சு கொடுங்கன்னு. அப்புறம் அதையாவது தைச்சு கொடுக்க வேண்டியதுதான். சரி பார்க்கலாம். என்ன நடந்தாலும் சரிங்க. அதனால சரி 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம கட்டிங்கு, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாம் போடலாம். சரியா? கண்டிப்பா போடுறேன். போடாம எங்க போறேன் நானு. இனி என்ன புதுசா எடுத்து போடணும் அவ்வளவுதான். பழசெல்லாம் தான் இல்லாம போயிடுச்சு. சரி ஓகேங்க. இத சொல்றதுக்கு தான் வந்து வீடியோ. வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்ற அளவுக்கு இல்ல. சரி ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? பாய்.